திருப்பூரில் பனியன் கம்பெனிக்கு வாடகை கொடுக்காததால் தையல் இயந்திரங்களை விற்பனை செய்த பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். வளையங்காடு பகுதியைச் சேர்ந்த பாஜக ஐடி விங் நிர்வாகி முருகேசன் என்பவர் தனது இடத்தை சுந்தரமூர்த்தி என்பவருக்கு கம்பெனி வைக்க இடம் வாடகைக்கு கொடுத்துள்ளார். ஆனால் சுந்தரமூர்த்தி ஆர்டர் இல்லாததால் அவர் கம்பெனியை பூட்டிவிட்டு வாடகை தராமல் இருந்துள்ளார். இதனால் முருகேசன் கம்பெனியின் பூட்டை உடைத்து 5 லட்சம் மதிப்புள்ள 30 தையல் இயந்திரங்களை எடுத்து விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாஜகவை சேர்ந்த முருகேசனை கைது செய்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே 3 கோவில்களில் பூட்டை உடைத்து தங்க நகை, வெள்ளி மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். சங்கரம்பாடி கிராமத்தில் இரவில் அடுத்தடுத்து 3 கோவில்களின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் 1.5 கிலோ வெள்ளி, 1.5 கிலோ தங்க நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விடிய ஆட்சியில் நடைபெறும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியில் நியாய விலைக் கடைகளில் துவரம்பருப்பு கிடைக்காமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். அள்ளூர், சேத்தியாத்தோப்பு, கீரப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள நியாய விலைக் கடைகளில் துவரம்பருப்பு வழங்கப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் கிலோ 200 ரூபாய் கொடுத்து துவரம்பருப்பு கடைகளில் வாங்க வேண்டிய அவல நிலை உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். துவரம்பருப்பு குறித்து நியாய விலைக் கடைகளில் கேட்டால் கடை விற்பனையாளர்கள் பொறுப்பற்ற முறையிலும் மரியாதை குறைவாகவும் பேசுவதாகவும் கூறப்படுகிறது. விடியா திமுக அரசு பொதுமக்களுக்கு தரமான துவரம்பருப்பு கிடைக்கப்பெற செய்ய வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் தெருநாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த கோரி 3000 தபால் அட்டைகளை பொம்மை முதல்வருக்கு அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. கீழக்கரையில் தெருநாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் இதனால் தெருக்களில் நடந்து செல்லும் மக்களை தெருநாய்கள் துரத்தி கடிப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அனைத்து சமுதாய மக்கள் கூட்டமைப்பு சார்பில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 3000 தபால் அட்டைகளை பொம்மை முதல்வருக்கு அனுப்பி வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குடிநீர் குழாய் புதைப்பதற்காக சாலைகள் ட்ரில்லர் மிஷின் வைத்து உடைக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து விடியா திமுக நகராட்சி மன்ற தலைவர் மற்றும் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. விடியா திமுக அரசு பொதுமக்களின் நலன் கருதி உடைக்கப்பட்ட இந்த சாலைகளில் குடிநீர் குழாய் அமைத்து சாலையை மறுகட்டமைப்பு செய்ய வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடியா திமுக அரசு சிமெண்ட் சாலையை உடைத்து மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நிலவிய பனிமூட்டத்திற்கிடையே சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். ஏற்காட்டில் 47வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற்று வருவதால் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இந்த நிலையில் ஏற்காட்டில் உள்ள ஏரியில் கவிந்த பனிமூட்டத்தால் அப்பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இந்த பனிமூட்டத்திற்கிடையே சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே சாலையில் படுத்து உறங்கும் மாடுகளால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்படும் முன்னர் விடியா அரசின் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பிரதான அருவியில் நடைபாதையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக நடந்து செல்ல யூரோப்கான் டைல்ஸ் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கடந்த 17ஆம் தேதி பழைய குற்றால அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சிறுவன் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை அடுத்து குற்றால பிரதான அருவியில் நடைபாதை பகுதியில் அதிக அளவு வெள்ள நீர் வந்தாலும் சுற்றுலா பயணிகள் கீழே விழாமல் பாதுகாப்பாக செல்ல யூரோப்கான் டைல்ஸ் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. குதிரை போன பின் லாயத்தை பூட்டுவதே விடியா திமுக அரசின் வேலையாக போய்விட்டது என மக்கள் சலித்துக் கொள்கின்றனர். காஞ்சிபுரத்தில் அரசு பள்ளிகளுக்கு விலையில்லா புத்தகங்களை அனுப்பி வைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் ஜூன் 6ஆம் தேதி அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் காஞ்சிபுரத்தின் 5 தாலுகா பகுதிகளில் உள்ள அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளுக்கு முதற்கட்டமாக விலையில்லா பாடப்புத்தகங்களை அனுப்பும் பணியை தொடக்க கல்வித்துறை திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தம்பியின் சொத்தை போலியான ஆவணங்கள் மற்றும் ஆள் மாறாட்டம் செய்து அண்ணன் முத்திரை பதிவு செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஜீவாநகர் பகுதியைச் சேர்ந்த ரஷீத் என்பவரின் நிலத்தை அவரது அண்ணன் ஜாவித் என்பவர் போலியான ஆவணங்கள் மற்றும் ஆள் மாறாட்டம் செய்து வாணியம்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் முத்திரை பதிவு செய்துள்ளார். சம்பவம் குறித்து ரஷீத் மற்றும் அவரது தாயார் நசீமா வாணியம்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். வாணியம்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் போலி ஆவணங்கள் பயன்படுத்தி பத்திரப்பதிவு செய்து வருவது வாடிக்கையாகி வருவதாக பாதிக்கப்பட்ட ரஷீத் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே விவசாயி மீது பொய் வழக்கு பதிவு செய்து தாக்கிய முன்னாள் காவல் ஆய்வாளருக்கு 2.5 ஆண்டு சிறை தண்டனை உறுதி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெண்ணந்தூர் கொழிஞ்சி தோட்டத்தைச் சேர்ந்த வேலு என்பவர் தனது பெரியப்பா குடும்பத்துடன் ஏற்பட்ட நில தகராறு குறித்த புகாரில் வெண்ணந்தூர் காவல் ஆய்வாளராக இருந்த சுப்பிரமணியன் பொய் வழக்கு பதிவு செய்து தன்னை தாக்கியதாக 2013ஆம் ஆண்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் காவல் ஆய்வாளருக்கு 2.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்த முன்னாள் காவல் ஆய்வாளர் சுப்பிரமணிய மனுவை விசாரித்த நாமக்கல் நீதிமன்றம் ராசிபுரம் குற்றவியல் நீதிமன்றம் விதித்த சிறை தண்டனை மற்றும் அபராத தொகையை உறுதி செய்து காவல் ஆய்வாளரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டது. 250 ஆண்டுகள் பழமையான நாகை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள தூய பேதுரு ஆலயம் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. 250 ஆண்டுகளாக டச்சுக்காரர்களின் வரலாற்று சுவடாக நிலைத்து நிற்கும் இந்த ஆலயம் நாகை மக்களின் அடையாள சின்னமாக விளங்கி வருகிறது. இந்த நிலையில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் புனரமைப்பு பணிகளை பலரும் வியப்போடு பார்வையிட்டு வருகின்றனர். மாறாமல் அப்படியே புதுப்பிக்கணும். ஏன்னா இது ஒரு வரலாறு. ஒரு 250 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்தவ மிஷனரிகள் வந்தாங்க. அவங்க வந்ததன் விளைவு இந்த சமுதாயத்தில் கல்வி அறிவு கொடுக்கப்பட்டது, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டாந்தது என்பதற்கு அடையாளமாக இந்த ஆலயம் அமையுது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கல்லூரியில் படிக்கும் சிறுமியை கர்ப்பமாக்கிய கட்டிட மேஸ்திரி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். தேர்ப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கட்டிட மேஸ்திரி சிவக்குமாருக்கு திருமணமாகி மகளும் மகனும் உள்ளனர். இந்த நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் விதவை பெண்ணுடன் தகாத உறவில் இருந்து வந்துள்ளார். அந்த பெண்ணின் மகளான கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கும் 17 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி சில்மிஷம் செய்து வந்துள்ளார். சிறுமிக்கு வாந்தி மயக்கம் ஏற்படவே மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் 3 மாதம் கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்துள்ளது. விசாரணையில் விதவை பெண்ணுடன் தகாத உறவில் இருந்தவர்தான் அவரது மகளையும் ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கட்டிட மேஸ்திரி சிவக்குமார் கைது செய்யப்பட்டு போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தருமபுரியில் வரத்து குறைவு காரணமாக தக்காளியின் விலை கணிசமாக உயர்ந்திருக்கிறது. தருமபுரியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கோடை மழையால் தக்காளியின் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வெளி மாநிலங்களிலிருந்து தருமபுரி சந்தைக்கு வரும் தக்காளியின் வரத்தும் குறைந்து காணப்பட்டதால் 25 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ தக்காளி தற்போது 40 ரூபாயாக உயர்ந்துள்ளது. லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் வடலூர் வள்ளலார் பெருவழியை குப்பைகள் கொட்டும் கூடாரமாக நகராட்சி நிர்வாகம் பயன்படுத்தி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வள்ளலாரின் 158வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக வள்ளலார் பெருவழியில் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் சொற்பொழிவுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் வடலூர் நகராட்சி நிர்வாகம் தங்களது நகராட்சி வண்டியின் மூலம் குப்பைகளை கொண்டு வந்து பெருவழியில் கொட்டி வருவது மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இறைச்சி கழிவுகள் மற்றும் குப்பை கழிவுகளை கொட்டும் நகராட்சி நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வள்ளலார் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். காய்ச்சல் தொடர்பான சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ள பயன்பாட்டில் இல்லாத எண்களை வழங்கியுள்ள சுகாதாரத்துறையின் விளம்பர முகம் அம்பலமாகியுள்ளது. மதுரை தமுக்கம் மைதான பொருட்காட்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்த அரங்கில் காய்ச்சல் தொடர்பான சந்தேகங்கள் குறித்த கேள்விகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் அடங்கிய துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ள முயற்சித்த போது எந்த எண்ணும் பயன்பாட்டில் இல்லை என தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனால் விடியா திமுக சுகாதாரத்துறையின் வெற்று விளம்பர முகம் அம்பலமாகியுள்ளதாக மக்கள் கவலை தெரிவித்தனர். Number does not exist. Please check the number you have dialed. यह नंबर मौजूद नहीं है. कृपया डायल किए गए नंबर की जांच करें. This number does not exist. Please check the number you have dialed. यह टेलीफोन नंबर मौजूद नहीं है. இந்த தொலைபேசி எண் உபயோகத்தில் இல்லை.
ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே படகு சேதமடைந்ததால் நடுக்கடலில் சிக்கி தவித்த 5 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தடையை மீறி பாம்பன் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்பிடிக்க 5 மீனவர்கள் சென்றுள்ளனர். அப்போது நடுக்கடலில் வீசிய சூறை காற்றில் படகு உடைந்து மீனவர்கள் கடலில் மூழ்கியுள்ளனர். இந்நிலையில் அவர்கள் 2 மணி நேரத்திற்கு பிறகு மீட்கப்பட்டனர். இதையடுத்து தடையை மீறி கடலுக்கு சென்றதால் நாட்டு படகிற்கான உரிமத்தை மீன்வளத்துறை அதிகாரிகள் தற்காலிகமாக ரத்து செய்தனர். திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் கோயில் யானை அகிலாவின் 22வது பிறந்த நாளை பக்தர்கள் உற்சாகமாக கொண்டாடினார்கள். கடந்த 2002ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி அசாம் மாநிலத்தில் பிறந்த அகிலா யானை மறைந்த தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களால் 2011ஆம் ஆண்டு கோயில் திருப்பணிக்காக திருவானைக்காவல் கோயிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக அகிலா யானை திருவானைக்காவல் கோயிலில் இறைப்பணியாற்றி வருகிறது. இந்நிலையில் அகிலாவின் 22வது பிறந்த நாளை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு யானைக்கு உணவுப் பொருட்களை வழங்கினர். ரெகுலராக மாமனார் அகிலாவை பார்த்துட்டு தினமும் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு தான் போவாங்க. அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். என் பையனும் அகிலானா ரொம்ப விருப்பப்படுவாங்க. அதனால தான் பார்க்க வந்திருக்கோம். அகிலாவோட பர்த்டேன்னு தற்செயலாக தெரிஞ்சு ரொம்ப ரேண்டமாக கோன்சிடெண்ட்டாக வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு நிறைய பர்சனல் கனெக்ட் இருக்கும். நம்ம பேசினாவே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுற ஃபீல்லாம் நல்லாவே தெரியும் அகிலாவோட. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இங்கே தான் மேரேஜ் ஆனுச்சு, இந்த கோயிலில் தான். எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. அது ரொம்ப பெரிய பர்சனல் கனெக்ட் எங்களுக்கு. அதனால் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே நீர்வரத்து கால்வாயில் தேங்கிய பிளாஸ்டிக் குப்பைகளை மக்கள் ஆபத்தான நிலையில் அகற்றும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. விளாச்சேரி பகுதியிலிருந்து நிலையூர் கண்மாய்க்கு செல்லக்கூடிய நீர்வரத்து கால்வாயில் பிளாஸ்டிக் குப்பைகள் தேங்கி வருகின்றன. இதுகுறித்து அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் ஆபத்தை உணராமல் கழுத்தளவிற்கு செல்லும் நீரில் இறங்கி பொதுமக்கள் குப்பைகளை அகற்றினர். விடிய அரசு நீர்வரத்து கால்வாய்களில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகள் மற்றும் கழிவுகளை அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.